இப்போ டெக்னாலஜி நெறைய வளர்ந்துருச்சு. அதனால பேய் வந்து அத வந்து கேமரா மூலியமா கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மேபி வேற ஏதாவது ட்ரிக்ஸ யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல. அது அது வந்து அதுதான். அது நம்புறவங்க நம்பலாம். சரி, அப்ப நம்பாதவங்க நான் உங்கள நைட் 1 மணிக்கு கூட்டு போறேன். ம். 1 மணிக்கு கூட்டு போயிட்டு சுடுகாட்டுல உட்கார வைக்கிறேன். நீங்க ம். உட்காருவீங்களா? உங்களுக்கு பயம் இருக்கும். நான் உட்காருவேன். தாராளமா எங்க வேணா உட்காருவேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. பேய் மேல நம்பிக்கை கிடையாது. சும்மா சொல்லுவீங்க. ஆனா உட்காரலாம் மாட்டீங்க. 1 மணிக்கு இல்ல, இல்ல. கூட்டு போய் பேய் உட்கார சும்மா உட்கார்ந்தா எதுவும் பண்ணாது. அத ட்ரிகர் பண்ணி விடணும். அதாவது பேய் வந்து நம்ம படத்துல வர மாரி டைரக்ட்டா நம்ம உடம்புக்குள்ள புகுந்து நம்மள ஸ்ட்ரெய்ட்டாலாம் அட்டாக் பண்ணாது. அதுக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ் வேணும். இப்ப ஈரம் படத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி மூலியமா தான் பேய் வரும். ம். இல்லன்னா அந்த அந்த வீடியோஸ்லயே பேய் கிட்ட பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு ராட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது நெகட்டிவ் ராட். அது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். எஸ்னா வந்துட்டு இப்படி ராட் இப்படி வரும். நோனா இப்படி வரும். அந்த மாரி ஒரு எக்யூப்மென்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ட வச்சு தான் நம்ம பேய் கூட கம்யூனிகேட் ம். எங்களோட பாட்டி வீட்ல வந்து அது கேஜிஎஃப் ஒரு கோலார் கோல்டு ஃபீல்ட்னு ஒரு ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு ஊர் தான். கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஊரு. அந்த ஊர்ல நடுவுல ஒரு வீடு இருக்கு. சுத்தி அந்த வீட்ட சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. ம். அந்த வீட்ல இருக்க சொல்ல ஆக்சுவலா வீட்ல இருந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்ன குழந்தை ஒரு 5வது படிக்கிற குழந்தை. அப்ப கேட்கும்போது எங்க சித்தி கிட்ட கேட்க சொல்ல அவங்க கதவ திறந்திருக்காங்க. திறந்து கூட்டு போலாம் அப்படின்றதுக்குள்ள அவங்க வெயிட் பண்ணு நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வெளிய தான் இருக்கும்.